निर्फलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता जात्यं वाग्मटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. முதல் மாசத்துலலாம் இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு சொன்ன தாயா, அதன் பிறகு செல்வங்கள்லாம் நிறைய இருக்கணும்னு சொன்னா. அப்படி செல்வம் வந்துட்டா ஒருத்தருக்கு ஆணவம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரா. அப்படி வந்தா பகவானை மறக்கும்படியா நேருமா இயற்கை. ஸ்ரேயாம்சி பகுவிட்டானி, நல்லது பண்றதுக்கு நிறைய இடைஞ்சல் வருமா. அந்த இடைஞ்சலை தாண்டி தான் ஒருத்தன் கஷ்டப்படணும். பெரிய ஒலிம்பிக் கப்பு வாங்குறா அப்படின்னு சொன்னா பெரிய கிரவுண்டை ஓடணும், சிரமப்பட்டு ஓடணும். அதுக்காக அவன் உடம்ப சரியா வச்சுக்கணும். அந்த ஒரு அரை மணி நேரம் ஓட்டத்துக்காக அவன் டெய்லி ஓடி பழகணும். அப்படிலாம் உடம்ப அபியாசப்படுத்தி வச்சிருந்தான்னா என்னைக்கு போட்டி வருதோ அன்னைக்கு அவனுடைய இலக்கை அவன் தொட முடியும் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி தான் வாழ்க்கையும். வாழ்க்கையில எதுவுமே பழக்கப்படுத்திட்டா அதுக்கப்புறம் அது சிரமமே கிடையாது. அந்த பழக்கப்படுத்தி வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறேன். அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரொம்ப நிறைய சத்சங்கங்கள் வேணும். சத்சங்கம்னா என்னென்னா இது மாதிரி தான். நல்லதை நிறைய கேட்கணும், காதால் நல்லது நிறைய கேட்கணும். என்ன ஆகிடும் அப்படின்னா, இன்னொருத்தர் சொன்னால் அதை நாம் கடைபிடிக்க கூடாதுன்னு இந்த நேரத்தில் அப்படி இருக்கு. நமக்கு தோணுது தான் சரின்னு சொல்கிறாலும் அது தப்பு. அது ரொம்ப சரி இருக்காதுங்கிற. சத்சங்கம்னா என்னன்னா நல்லவர்களுடைய சேர்க்கையும் பகவானுடைய திருநாமங்களையும் கேட்கணுமா. அப்படி கேட்டா என்ன அப்படின்னா, சுவாமி பக்கத்துல உட்காந்து தான் ஆராய்ந்து அருளையிலோ எம்பாவாய், தானே என்ன பிரச்சனைன்னு அவர் பார்க்க ஆரம்பிச்சுவானா. அதுக்கப்புறம் அம்பரீஷ சரித்திரம் இது மாதிரி நிறைய சொல்லலாம். இப்படி நேற்றைய தினம் சொன்ன தாயார் இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்தே இருக்கணுங்கிற. எது போல தெரியுமா, பகவான் மாதிரின்னு சொல்றான். மகாகிருஷ்ணன் இருக்காரே, கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரம் எப்பவுமே சேர்ந்துதான் இருப்பார். அவருக்கு தனியா இருக்க. குழந்தையில வெண்ணெய் திருட போனா 10 பேரை கூப்பிட்டு தான் போவார். வெண்ணெய் திருடுறா எல்லாரும் நேற்று தானடா அவன் திட்டினா அப்படின்னா பரவாயில்ல வாடான்னு 10 பேரை சேர்த்துன்னு தான் போவார். இன்னைக்கு இது மாதிரி திருட்டுக்கு எல்லாரையும் சேர்த்துக்கிறான், நல்லதுக்கு யாரையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான். நல்லது நடக்கிறதுன்னா அதுக்கு அனுப்பப்படாம செய்யணுங்கிறா. அது யாரை சேர்த்துக்கிறாருன்னா பகவான். கற்று கறவைகள் பசுமாடெல்லாம் ரொம்ப சேர்த்துட்டு பசுமாடோட பழக்கம் வச்சுப்பாங்க. நித்தியம் பசுமாடு இல்லாமல் இருக்கும். அதனாலதான் கோவிந்தன்னு ஒரு நாமம். எத்தனை பேர் இருந்தாலும் இந்த கோவிந்தான்னு சொல்றது தான் ரொம்ப விசேஷம். எல்லாருடைய பழக்கத்திலையும் இருக்கு. ஏன் அப்படின்னா, பகவானுக்கு இந்த கோவிந்தாங்கிற நாமம் பசுக்களிடம் பிரியமுள்ளவர்னு அர்த்தம். இப்படி சொன்னா பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமா. வேணுகோபாலனே பகவானுடைய பின்னாடி பசுமாடோட இருந்தா பகவானுக்கு ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா, பசுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. பசு இருந்தால் அதை பிரதட்சணமாக தான் போகணும். பசு ஒரு இடத்துல இருந்தால் அது நித்தியம் தரிசனம் பண்ணணும். பசுக்கு நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு உபகாரம் கொடுத்துட்டு சாப்பிடணும். இப்படிலாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவனுக்கு ஐஸ்வர்யம் குறையாம இருக்கும். ஐஸ்வர்யம்னா பணம் மட்டும் கிடையாது, நிறைய முறை நாம கூட சொல்லியிருக்கேன். அப்படி பகவான் எல்லாரோடையும் சேர்ந்து இருந்து பக்தர்களுடைய எதிரி யாரோ அவர்களை சம்மானம் பண்றார். பக்தர்களுடைய எதிரி அப்பேற்பட்ட கண்ணனுடைய திருநாமங்களை சொல்வதற்கு நான் வந்திருக்கேன்னு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த கற்று கறவைகள் பகவானுடைய அந்த பசுமாட்டுகளோட இருப்பாரா. ஏடா இது பசுமாடை வச்சுட்டு இந்த குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கேன்னு பார்ப்பார். ஆனா என்னென்ன கோவர்த்தன கிரிதாரி பண்ணியிருக்கார். அத்தனை பேரும் இந்த கோகுலத்தில் இருக்க அத்தனை பேரையும் காப்பாற்றுறதுக்காக தேவேந்திரனையும் எதிர்த்தாராம் பகவான். நமக்கு யாராவது ஒருத்தர் சத்ரு அப்படின்னா மனுஷன் மாத்திரம் இப்போ சத்ருன்னு எல்லாரும் நினைக்கிறோம். மனுஷன் மாத்திரம் சத்ரு கிடையாது. நம்ம மனசு நம்ம சொன்னபடி கேட்கலன்னா அதுவும் சத்ரு. கையை தூக்க முடியல சார், நேற்றுக்கெல்லாம் நல்லா இருந்தது இன்னைக்கு தூக்க முடியல, ரொம்ப நேரம் கால் வலிக்கிறது இப்படிலாம் சொல்றா பாருங்க. இதெல்லாம் நமக்கு சத்ரு. உடம்பு சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த எந்த பார்ட்டோ அந்த பார்ட்டை பகவானுக்காக நாம் உபயோகப்படுத்தலைன்னு அர்த்தம். பகவானுக்கு உபயோகப்படுத்தும் பொழுது அது என்ன ஆகிடும், அதோடைய ஒர்க்கு அதிக கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த காருக்கு பாருங்க, காரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணணுங்கிறான். ஏன் அப்படின்னா அது சர்வீஸ் பண்ணாதான் அடுத்து ஓட போகிற 10,000 கிலோமீட்டர் ஒழுங்காக போகிறது.
அது மாதிரி நித்தியம் பகவானால கொடுக்கப்பட்ட இந்த இந்திரியங்களை அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும். அப்படி சமர்ப்பணம் பண்ணும் பொழுது வாக்குனால சொல்லணும், பகவான் நாம சொல்லணும், கண்ணுனால ஸ்ரீ பகவானை தரிசனம் பண்ணணும், காதுனால இது மாதிரி கேட்கணும், சத்சங்கங்கள் நிறைய கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது என்ன ஆகுனா மனசுனால நினைக்கிறோம் பாருங்க, ஓ பெருமாள் இப்படி பண்ணாரா, கற்றுக்கடவை பெருமாள் எப்பவுமே கோசாலையில் இருந்தாரான்னு சொல்லும் பொழுது இருந்தோன்னா அந்த சீன் அப்படியே வருமா. இதுதான் நாராயணபட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். குருவாயூரப்பனை பார்த்து பாகவதத்தை தான் திரும்ப சொல்றார். அவர் பாகவதத்துல நீ சின்ன குழந்தையா இருக்கிறவன் 1000 தலை உள்ள பாம்புனால எப்படி ஆட முடியும், எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறார். இல்லடா நிஜமாலே நான் ஆடுனேங்கிறார் பெருமாள். அவனுக்கு பிரத்யக்ஷம், கபடம் இல்லாதவருக்கு பெருமாள் சாட்சாத்தா தெரியும். யாரா இருந்தாலும் அவன் மனசுல கொஞ்சம் கூட கிளேஷம் இல்லாம மனசுனால பகவானை நினைச்சுட்டான்னா அவனுக்கு தரிசனம் நிச்சயமா கொடுக்காம இருக்க. இவன் வேணான்னாலும் அது பேர் தான் அவதாரம்னு பேர். அவதாரம்னா தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வரான். அதை இன்னைக்கு சொல்றான். எப்படி அந்த நாராயணபட்டத்திரிக்கு அங்க ஒரு வாட்டி காளிய நர்த்தனம் பண்ணி காமிக்கிறார். காளிய நர்த்தனம் குருவாயூர் சன்னதியில ஒரு வாட்டி பண்ணதுக்கு அப்புறமா நாராயணபட்டத்திரி நாராயணியம்ங்கிற கிரந்தத்துல எழுதுறார் காளிய நர்த்தன ஸ்லோகத்தை. அது மாதிரி பகவான் தன்னுடைய பக்தர்களுக்காக எழுதுறார். கம்சனை சம்ஹாரம் பண்ண போறார். கம்சனுக்கு உதவி பண்றாரு. அவருக்கு உடம்பு சரியா இருக்காங்க, உடம்பு வாசனை இல்லாம கை கால்லாம் சரியா இல்லாம இருக்கும். அவதான் நித்திய சந்தனம் அரைச்சு கொடுக்கணும். அவகிட்ட தானே வலிவிக்க போய் பகவான் நீ சௌரியமா இருக்கியா, நீ என்ன பண்றன்னு விசாரிச்சாரா. என்னோட வீட்டுக்கெல்லாம் நீங்க வரலாமா, நான் அசுத்தியா உள்ளவனாச்சு அப்படிங்கிற அவ பகவான் பரவாயில்ல, உன் கையினால எனக்கு சந்தனம் அரைச்சு கூட, இந்த சந்தனத்தை நான் என் கையினாலேயா, கம்சனே தேய்ச்சிக்க மாட்டானேங்கிற. இல்லை எனக்கு என்னமோ நீ அரைக்கிற சந்தனம் ரொம்ப வாசனையா இருக்கும்னு தோணுது, உன் கையினால அரைச்சு கொடுங்குற. அவ அரைக்கிறாளா, அரைச்சு கையில கொண்டு வரா. அப்படி கொண்டு வந்த சந்தனத்தை உன் கையினால பூசி விடுங்கிறா. என் கையினாலேயா, என் கை சரியா இல்லையா சுவாமி அப்படி இல்லை, நீ உன் கையினால பூசி விடுங்கிறாராம். அவளுக்கு பூசி விட தன்னிட்ட இருந்த ரோகங்கள்லாம் அப்படியே போறதான் பகவானுக்கு பூசி விட. அதுதானே இன்னைக்கு திருவள்ளூர் போறோம், வீரராக சுவாமிக்கு அம்மாவாசை அன்னைக்கு உப்பை வாரி இறைக்கிறாளே. என்ன அது காரணம்? பகவான் அவளுடைய வியாதி வாங்கிக்கிறாங்க தானே லுங்கி சாத்துறாவா, வஸ்திரம் சாத்துறது இல்லையா. பெருமாள் மூலவருக்கு லுங்கி சாத்துறாளே, அதனுடைய காரணம் என்ன? நம்முடைய ரோகங்கள்லாம் தான் வாங்கிக்கிறான். தான் அகம் பக்த பராதீனகா, நான் பக்தர்களுக்கு அடிமை, பக்தர்களுக்காக எதையும் செய்வேன் அப்படிங்கிறார் பகவான். நிறைய விஷயத்துல பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான் துரியோதனன். அங்க போகாம எதுவுமே ஏற்பாடு பண்ணாம விதுரர் நம்ம வீட்டுக்கெல்லாம் எங்கடா வரப்போறார் அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணனையே மனசுல நினைச்சிட்டு இருக்காராம். எல்லாரையும் பார்க்கும்போது அயம் கிரகான்னு சொல்றார். பீஷ்மரை பார்த்து கேட்கிறார், இது யாருடைய பவனம்னு. கரெக்டா பீஷ்மர் இது என்னுடைய பவனம்னு சொல்லுவார். அப்படியா, ரொம்ப நல்லா இருக்குன்னு நவுந்துருவார். அதே மாதிரி ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டே இருக்காரு, ஒவ்வொருத்தரையா கேட்கிற, எல்லாரும் என்னுடைய வீடுங்கிறான். அப்படியா சந்தோஷம் நவுந்துருவாராம். இதுல என்ன விசேஷம்னா, அந்த வீடு யாருதோ அவனை பார்த்து கேட்பாரான், இது யார் வீடுன்னு. அவன் உடனே என்னதும் வாங்க உன்னை இப்படி நவுனோடனே விதுரர் வீட்டுக்கு வருதான். விதுரர் வீடு பாழடைஞ்சு போய் குடிசையா இருக்கு. அவர்கிட்ட போய் இது யாரோட வீடுன்னாரா. அவர் இது என்னுடைய கோபாலனுடைய வீடாச்சுன்னா. கோபாலனுடைய வீடுன்னா இங்கதான் நான் சிரம பரிகாரம் பண்ணிட்டு அப்புறமா வர ராஜ்யசபைக்குன்னு போயிட்டேன். ஏடா அது இங்க சிரம பரிகாரம் பண்ணிக்கிறேங்கிறாரு, இங்க வசதியெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னா. இல்லை, எனக்கு இயற்கை காத்து வாங்கணும்னு ஆசையா இருக்கு. நிறைய பணிவிடை பெண்கள்லாம் சாமரம் போடுறது, காலை பிடிச்சி விடுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ரொம்ப நேரம் வந்ததுனால எனக்கு அப்படி இருக்கு, நான் அங்கே போயிட்டு வரேன்னு போறேன். விதுரருக்கு ஒண்ணுமே புரியல. விதுரர் கிட்டக்க போற, விதுரரை தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரேன்னு மரியாதைலாம் பண்ற. விதுரர்கிட்ட போய் நீ பேரு தடபடலாம் விருந்துலாம் பண்ணிடாத, நான் ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணதுனால உடம்பு ஹீட் ஆயிடுச்சு எனக்கு, அதனால எனக்கு கஞ்சி போட்டு கொடு. அன்னைக்கு அவத்துல கஞ்சி தான், அவர் வீட்டுல கஞ்சி போட்டு வச்சிருக்க, அந்த கஞ்சி மாத்திரம் கொடு, வேற ஏதாவது பண்ணிடாத, என் உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிறான். சரின்னு அந்த கஞ்சி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. பகவான் சாப்பிட்ற. இவன் கிருஷ்ணன் நம்ம வீட்டுல உட்காந்து நாம சாப்பிட்ற கஞ்சி சாப்பிட்டானேன்னு அந்த சந்தோஷத்துல தாங்கள கண்ணில் தாரையா தண்ணி கொட்டுறது. அப்படி கொட்டின்னே என்ன பண்ணா, வாழைப்பழம் அவங்க வீட்டு பின்னாடி வாழைப்பழம் நிறைய இருக்கு. அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்து ஒரு 4 பழத்தை உரிச்சு கொடுக்குறான்.
வாழைப்பழம் இவரை பார்த்துட்டே பழத்தை கீழே போட்டு தோலியை கொடுத்துட்டான். இந்த தோலியை கொடுத்தோடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார், தோலியை சாப்பிட ஆரம்பிச்சுட்டார். பக்தன் கொடுக்குறான், எதை கொடுத்தாலும் பத்திரம் தோயம் எது கொடுத்தாலும் பக்தி இருந்தா பகவான் அதை ஏத்துக்கிறான். அந்த தோலியை சாப்பிட்டுட்டே இருக்காரா. விதுரர் சித்த நாழி இது பண்ணிட்டு பழம் நன்னா இருக்கான்னு கேட்டான். விதுரர் வீட்டு தோலியும் இனிக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன். நான் மறந்து பழத்தை கீழே போட்டுக்கணான்னா, இல்லை இல்லை உங்க வீட்டு தோழி இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எனக்கு நீ தோழியே கொடுங்குறான் பகவான். அது மாதிரி இன்னைக்கு திருவேங்கடமுடியானுக்கு பானையில நைவேத்தியம் என்ன அப்படின்னா, இது கோடிக்கணக்கா இருக்கே பணம், எத்தனை கோடி கொட்டுறான் பணத்தை, எத்தனை கோடி இருக்கு, தங்கத்திலே எல்லாமே பண்ணலாமே. முதல்ல அந்த பானை வைக்கிற அந்த குயவன் பகவானுக்கு பானையில நைவேத்தியம் பண்ணான். அதனால இதுலதான் நான் சாப்பிடுவேன்னு இன்னைக்கு பகவான் சொன்னார், அதுல பக்தி இருந்தது. அது போல பகவான் அவதாரம் பண்ணி அந்த பக்திக்கு இடைஞ்சல் என்னமோ அதை அழிச்சிடுவார். நீயும் அழகா இருக்க, அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம நிறைய செல்வங்கள் வச்சிருக்க, அப்படி இருந்தா ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமாங்கிற. நிறைய பணம் இருக்க, பணம் இல்லாதவனுக்கு கவலையே இல்லை, பணம் திரும்ப சம்பாதிக்கணும்னு அதோட போயிடலாம். பணம் இருக்கவன் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அப்படின்னா ஆயுஷ்யம் யசோ தர்மம். இந்த ஆயுஷ் ஸ்ரீயம் யசஸ் தர்மம் இதெல்லாம் இருக்கே, மகத் அதிக்கிரமஹா பும்சாம் மகத் அதிக்கிரமஹா. எவன் மீறானோ, எவன் பெரியவர்களை நிந்திக்கிறானோ, என்கிட்ட பணம் இருக்குன்னு யாராவது பார்க்க வந்தானா, சார் நான் அப்புறமா மீட் பண்றேன் சார் அப்படின்னு சொல்றான் பாருங்க, வேணும்னே வீட்டுல இருந்துட்டு. அப்படி இருந்தா என்ன ஆயிடும்னா, இந்த நாளும் நசிச்சு போயிடும். புண்ணியலோகங்கள்லாம் அவன் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் ஆயுசு போயிடும், மகாலட்சுமி தனதானியங்கள்லாம் போயிடும், அவனுடைய புகழ் போயிடும். அதே போல அவன் தர்மத்தினால சேர்த்து வச்சிருந்த புண்ணியலோகம் வைகுண்டாதி லோகம் சேர்த்து வச்சிருந்தாலும் பும்சாம் மகத் அதிக்கிரமஹா, மகான்களை பார்த்து பெரியவர்களை நிந்தனை செய்தால் போயிடும் அப்படிங்கிறார். அதனால செல்வம் இருந்தா அவன் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி பணத்தை லாக்கர்ல கூட்டி வச்சுக்கிறது, சாவியை மறைச்சு வைக்கிறது இப்படிலாம் பண்றானோ, அது மாதிரி பகவான்கிட்ட பக்தி குறைஞ்சிடவே கூடாதுன்னு இருக்கணும். இன்னைக்கு எழுப்பும் போது அதை சொல்லி எழுப்புறான். பகவான் கோபாலன் இல்லையா, கோசால நிவாசம் பண்றவன் இல்லையா, நம்மகிட்ட இருக்க செல்வத்தை பார்த்து பகவான் கிட்ட வரானா இவன் பெரிய கோடீஸ்வரன், அப்படி கிடையாது. அப்படி கோசாலையில் இருக்க பகவான் நமக்கு சத்ரு யாரோ தானே போய் அதை சம்ஹாரம் பண்ணி நமக்கு இடைஞ்சல் பண்ணா. ராமன் நினைச்சா ராமனுடைய இடத்திலிருந்து ராவணனை சம்ஹாரம் பண்ண முடியும். ஆனா ராவணனை நேரடியா போய் சம்ஹாரம் பண்ணாரே, காரணம் என்ன அப்படின்னா பக்தனுக்காக போனார். ராவணனும் ஒரு பக்தன், இதுக்காக போனார்னு சொல்றான். அப்பேற்பட்ட பகவானுடைய திருநாமங்களை பாடி நாங்கெல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். பகவானும் சேர்ந்தே இருக்கார், இது கோகணங்களோட சேர்ந்து இருக்கார். அந்த பகவான செல்வம் உள்ள நீ இது மாதிரி சமயத்தை வீணா பண்ணக்கூடாது. நீ எழுந்து பகவானோட திருநாமங்களை சொல்ல எங்களோட கூட வரணும்னு இன்னைக்கு எழுப்புறா. இத்தனை நாளா எழுப்பின்தான் இருக்க. இன்னைக்கு 11வது பாசனம் இல்லையா, இன்னைக்கு நீயோட 6 பேரை எழுப்புறான்னு வச்சுக்கோ. 6 பேரையும் எழுப்பும் போது ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. அதனாலதான் ஒரு செயல் செஞ்சா அது அர்த்தமா இருக்கான்னு பார்க்கணும். அது அர்த்தம் இல்லை அப்படின்னா அந்த செயலை விடுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றான். அது போல பகவான் சொன்ன போல எல்லாரும் கூட்டா தரிசனம் பண்ணணும், கபடம் இல்லாமல் தரிசனம் பண்ணணும். அதாவது நான் இது ஒன்று பண்ணா ஒன்று பண்றேன்னு பகவான் சொல்றோம் பாருங்க. இந்த ஒன்று பண்ணா பண்றேங்கிறதுலாம் பகவானுக்கு நாம வஸ்திரம் சாத்தினா அவருக்கு திருப்தியாக போறதா, இல்லை இந்த துளசி மாலை திருப்தி கொடுக்க போறதா, இல்லை நித்திய வாசன திரவியத்தினால தூபம் சமர்ப்பிக்கிறோமே இதுல ஏதாவது திருப்தியா, இதெல்லாம் விட டாப்பான குவாலிட்டி பார்த்துருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்காரு இன்னும். அப்படி திருப்பதியில தங்கத்தினால இந்த வண்டுலாம் இருக்கு, இந்த தீர்த்த பாத்திரங்கள்லாம் இருக்கு, அதையும் ஏத்துக்கிறார். நம்ம சன்னதியில செப்புனாலே வெள்ளினாலும் இருக்கு, இன்னும் சில சன்னதியில அது கூட இல்லை. எப்படி பண்ணாலும் இந்த தனுர்மாச பூஜை ஏத்துட்டு அதே பலன் தானே தரார். அது மாதிரி இருக்கணும். பகவான்கிட்ட போகும்போது பக்தின்னா அப்படி இருக்கணும். தன்னுடைய பக்தி இன்னொருத்தருக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம இது பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும்னு இன்னைக்கு ஆண்டாள் திருவாய் மலர்ந்து சாதிக்கிறார். அது மாதிரி அனைத்து பக்த பெருமக்களுக்கும் அனைத்து விதமான சுகங்களையும் பகவான் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வத்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா.